நேரத்தை ராணியக்காளுக்கு வீட்டிலேருந்து அந்த நேரம் போனதால தப்பிச்சேன் கேட்டேலாக்கா. இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தேன் வச்சுடுங்க, கரெக்டாக என் மாமியார்கிட்ட நான் இன்னைக்கு மாட்டியிருப்பேன். ஏன் ராணியக்கால வீட்டிலேருந்து போகும்போது மாமியார் பார்க்கலையா? அதான் ரேஷன் கடை போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையாக்கா. கரெக்டாக நான் பின்னாடி கதவை திறந்து உள்ளாடி போய் கதவை மூடவும் என் மாமியார் முன்னாடி கதவை திறக்கவும் கரெக்டாக இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கியா? ம், அம்மா இப்போ எப்படி விட்டுச்சு? அதான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இல்லையா, நான் இப்போ வரேன்னு சொல்லிக்கிட்டு வந்தேன். ஒரு பதிலுமே சொல்லலை, மூஞ்சை இழுத்து வச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் என் பாட்டுக்கு வந்தேன். எங்க இழுவைய காணல? மாங்காய் ஃபுல்லா அவ வீட்டில் தான் இருந்து. ம், எடுத்துட்டு வருவா, இருங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு. கீதா ஒரு காலத்துல செம்மையா தான் வாழ்ந்திருக்கியா பத்துக்க. எவ்வளவு தோட்டம் துறவு எல்லாம் வச்சிருக்கியா பத்தியா? அந்த அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள்லயே ஃபாரின் போனது இல்லையாக்கா. அப்புறம் போறது வாரது அந்த மாதிரி தானே இருந்துச்சு. இப்பதானே பின்ன வந்துகிட்டு போகாம வீட்டிலே இருக்காவ. வீட்லயாவா இருக்கான் அவன் ஜீவனை கொண்டு வேலைக்குள்ளே போறான். ம், பாரா இழுவைக்க வீட்டுக்காரன் தான் எடுத்து கொடுத்தது இந்த வேலை. உமா எப்படிதான் கீதா கிட்ட சண்டை போட்டாலும் ஜார்ஜுக்கு ஒரு வேலை எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணியிருக்காளே. வந்துட்டாமா 100 ஆயிஸ் தான் இழுவைக்கு. என்னக்கா என்னைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறிய? ஆமா உமா, உன்னை பத்தா பேசிட்டு இருந்தோம், கரெக்டா வந்துட்டியே. ஏக்கா சரி அதெல்லாம் விடுங்க. நோன்பு கஞ்சி குடிக்காமலாக்கா போய் வாங்குவோமா? நோன்பு கஞ்சியா? அது நமக்கு தருவாவளா? ஏன் தர மாட்டாவ? யாரு போனாலும் தருவாவ. அதெல்லாம் கிடையாது. இவ்வளோ நாள் நம்ம குடிச்சாம மிஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு வா, போய் நோன்பு கஞ்சி வாங்கிட்டு வந்துடலாம். ஐயோ என் வீட்டில் வேற இருக்கியாவளே. ம், என்னை விட மாட்டாவ கண்டிப்பா. வாங்கக்கா, ஒரு பாத்திரத்தை தானே எடுக்கணும், எடுத்துக்கிட்டு மெதுவா வாங்கலாம். சரி நான் ட்ரை பண்ணி பாக்கேன். ம், நீங்க என்கிட்ட முன்னாடி போங்க சரியா? இக்கா சீக்கிரம் வாங்க. வா உமா, அந்த கஞ்சி குடிக்க நல்ல டேஸ்டா இருக்கான், வா. பாத்திமா கிட்ட சண்டை போடாம இருந்திருந்தாலும் பாத்திமாட்ட போய் கேட்டிருக்கலாம். இப்ப அவள்கிட்ட வேற இல்லையா சண்டை இழுத்து வச்சிருக்கு. புலம்பிட்டே இருக்காதீங்க, சீக்கிரமா வாங்க. நீ வா சின்ன பொண்ணு. பாரா சாப்பாடுன்னு சொன்னா பறக்க அழுவ. இதுல ஊரெல்லாம் 4 முடினா சாப்பாட்டு பறக்கணிட்டு சொல்லிட்டு திரிவாளுவ. இப்ப நாம எப்படி போறது? இந்த மனுஷன் வேற வீட்டுல இருக்காவளே. இப்படி கஞ்சி வாங்க போறேன்னு சொன்னா திட்டு வரலே செய்வாவ. சரி உள்ள போய் ஏதாவது சொல்லி பாப்போம். என்னம்மாக்கா, டியூஷன் கிளம்பிட்டியாக்கா? அப்பா கொண்டு விடட்டா? வேண்டாப்பா, கனி மயில் எல்லாரும் வராவ. நான் அவிய கூட போயிட்டு வரேன்ப்பா. ஆ சரிம்மாக்கா. ரோடெல்லாம் கிராஸ் பண்ணும்போது பார்த்து எடுத்து கிராஸ் பண்ணணும்னா கையை பிடிச்சிக்கிட்டே போனோம். ஒற்றுமையாக போயிட்டு ஒற்றுமையாக வரணும் நமக்கா. ஆ சரிப்பா. நல்லா படிக்கணும் மக்களே. என்னைக்கா இருந்தாலும் படிப்பு தான் நம்மளை உயர்த்தும், சரியா? ஆ சரிப்பா, நான் நல்லா படிக்கதான்ப்பா செய்யேன். என்ன அப்பா மூலம் என்ன பேசிட்டு இருக்கிறிய? டியூஷனை கிளம்பிட்டேம்மா. சரி வாமக்கா, நானே ஒன்று கொண்டு விடுவேன். ஏண்டாம்மா, கனி மயில் எல்லாம் வராவ. அவிய கூட நான் போயிட்டு வரேன். இப்பா போயிட்டு வரேன்ப்பா. ஆ சரிம்மாக்கா, போயிட்டு வா. அம்மா போயிட்டு வரேன். சரி மக்களே போயிட்டு வா. டியூஷனே கொண்டு விடலான்னு நினைச்சேன். வளர்ந்துட்ட பத்தியல அவளையே போறேன்னு சொல்லிட்டு போறா. பாருங்களா, நல்ல தைரியம் தான். அவளுக்கு தைரியம் எல்லாம் இருக்கட்டு, நீ ஏன் சிரிச்சுக்கிட்டு வந்து நிக்கியா? ஏன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆமா டீ ஏதாவது போட்டு தரவா இப்படி? கிட்டி இப்போதானட்டி ஒரு டீ குடித்தேன், அதுக்குள்ளால டீ நீ கேட்கியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆமாம், ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு, என்னன்னு சொல்லு. அது பக்கத்தில் இருந்து மசூதி இருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்தில் நோன்பு கஞ்சி ஊற்றியாவலாம். போய் வாங்கிட்டு வரட்டாங்க, நல்ல டேஸ்டாக இருக்கான். என்ன டீ நினச்சிட்டு இருக்கா நீ? எனக்கு கேவலப்படுத்தலான்னு நினச்சிட்டு இருக்கா? ஆ, நோன்பு கஞ்சி வாங்க போறாள? நோன்பு கஞ்சி முன்னாடி பக்கத்தில் அங்கே இங்கே தான் வாங்கிட்டு தெரிஞ்சா, இப்போ என்ன ஊரை விட்டு ஊருவையா வாங்க ஆரம்பிக்கியா? ஆமாம், நீ எங்கேயும் இந்த ஒன்றும் வாங்கி தின்ன மாட்டாங்க. எங்க இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? அவன் நோன்பு கஞ்சி கிடைக்காம கஷ்டப்படியான். நமக்கு பக்கத்துலேயே கிடைக்குது, போய் வாங்கிட்டு வந்தாதான் என்ன பிரச்சனை? வாங்குறதோ குடிக்கிறதோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீ ஒருவேளை சமைக்க மடிச்சு போய் வாங்கியா தெரியுமா, அதுதாண்டி பிரச்சனை. நான் எல்லாம் அப்படி போய் வாங்கலை. எல்லாரும் கொண்டு போய் பாத்திரம் கொண்டு போய் வாங்கியாவ. சரி வீட்டில் இருக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் போல வாங்கி தரலான்னு தான் ஆசைப்பட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சும்மா ஏதாவது சொல்லிட்டு என்கிட்ட வந்துருவ. நீ போனா ஒரு பாத்திரத்தோட வாங்கிட்டு வருவா, உன்னை நான் நம்பணும், அப்படித்தானே? நம்பிக்கை இல்லைன்னா என் கூடவே வாங்க, கூட வந்து நீங்களே பாருங்க. இதுல என்னங்க இருக்கு? இதுல ஒன்றும் இல்லை, நீ போறதுல தானே பிரச்சனையே இருக்கு, அதனால தான் சொல்லியே. நான் எல்லாம் எங்கேயும் போகலப்பா.
உங்களுக்கு நான் எங்கேயும் போயிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. இப்ப எதுக்கு இந்த ஆட்டம் ஆடிட்டு போறா நீ? அவ வீட்டுல சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போயிட்டு வராளுவ. ஆனா நான் அப்படியா பண்ணி எங்க போனாலும் பெர்மிஷன் கேட்கணும், எடுக்கணும், சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு தானே போறேன். இப்ப கூட நான் நினைச்சிருந்தா சொல்லாம கொள்ளாமலே போயிருக்கலாம். நான் நேர்மையா சொன்னது ஒரு குற்றமாயி போச்சு இல்லையா? சும்மா எதுக்கு அந்த குறை? வசந்தினாலே தப்பு பண்ணுவான், அந்த மாதிரியே அவ மனசுக்குள்ள ஒரு இது. சரி, இப்ப எதுக்கு இப்படி புலம்பிக்கிட்டு அங்கே இங்க புலம்பி தள்ளிட்டு தெரியா? நீங்க சும்மா இருக்க விடுங்க. நான் என்னத்த பண்ணாலும் தப்பு தான். நான் எங்க போறேன்னு சொன்னாலும் தப்பு தான். நான் இந்த வீட்டுல இருக்கிறதே தப்பு தான். சரி சரி, ஒரு கஞ்சிக்காக இவ்வளோ எல்லாம் பேசாத. போ, போய் வாங்கிட்டு வா. உடனே ஓகே சொன்னா ஒரு மாதிரி நினைப்பவ. நான் எல்லாம் எங்கேயும் போகல. நீங்க நினைச்ச நேரம் போறதுக்கு, நினைச்ச நேரம் போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன நீங்க வச்சாவா? நான் எல்லாம் எங்கேயும் போகல. போகலன்னா வீட்டில் இரு, போறீன்னா போயிட்டு வா. அதைத்தான் நான் சொன்னேன். அப்புறம் வா விருப்பம். அப்போ போய் வாங்கிட்டு வந்துட்டா ஒரு வாளி நிறைய. சரி சரி, போயிட்டு வா. போனோமா வந்தோமான்னு இருக்கணும். அங்கே எதுவும் வம்பு கிம்பு எதுவும் பண்ணிட்டு ஏதாவது பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வந்துடாத, புரியுதா? புரியுதுங்க. நான் பிரச்சனை பண்ணவா போறேன், போயிட்டு உடனே வாரேன். சரியா? போ. கோவப்பட்டாதான் சில விஷயங்களை சாதிக்கவே முடியுது. போ எப்பா, எதுக்கெல்லாம் மூஞ்ச தூக்கியாப்பா. என்னத்த சொல்ல. என்னக்கா தூக்க முடியாம தூக்கிட்டு வரைய? ஆமா கீதா, கஞ்சி கொடுத்துட்டு இருந்தாவல்ல, அதான் நான் கொஞ்சம் போல குடிச்சிட்டு உனக்கும் புஷ்பாக்கும் எடுத்துக்கிட்டு வரேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்க்கா. போன வாரத்துல உன் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். உன் வீட்டுக்காரர் தான் இருந்தா, வாங்கிக்கிட்டாரு. சொல்லலையே உன்கிட்ட? அவங்க ஃபாரின்ல இருக்கும்போது அவங்களுக்கு இது அடிக்கடி கிடைக்கும்ல, அவங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்க்கா. அதனால என்கிட்ட சொல்லாமலே குடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி கீதா, இதுல நிறைய இருக்கு. குடினா? சரிக்கா. ஆமா, புஷ்பாவை காணல? அவங்க வீட்டில தான் இருப்பாவக்கா, அவங்கள்ட்டையும் சொல்றேன். இவ்வளோ 2 வேற இருக்காளே, இவ்வளோட்ட பேசிட்டு இருந்தாலாவது இவ்வளோட்ட தான் வாங்கியிருக்கலாம். கீதா. வசந்தி. என்ன வசந்தி, எங்க அவசரமா போற மாதிரி இருக்கு? இல்ல, சின்ன பொண்ணை பார்க்க போறேன். என்ன 2 இங்கன்னு பேசிட்டு இருக்கிறிய? விடுங்கக்கா, நான் இப்ப கிளம்புறேன். சரி கீதா. என்ன இதாகிட்ட பேசியிருந்தா கூட இதுல கொஞ்சம் போல குடிங்கன்னு சொல்லியிருப்பா. ஒரு சுத்தி வம்ப வளர்த்து வச்சா எவ நம்மகிட்ட பேசுவா? என்ன கீதா பேசாம நிக்கியா? ஐயோ, நீங்கெல்லாம் பெரிய ஆட்கள் இல்லையா, குழு தலைவி வேற. உங்ககிட்ட நான் என்னத்த பேசுறது? நான் சொன்னாதான் உங்க காதுல யாருமா எப்படி? என்ன கீதா, என்ன போய் இப்படி நினைச்சிட்டா பாரு. இல்ல, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவங்க கூட எல்லாம் இருக்கும்போது வேற மாதிரியா, தனியா இருந்தா வேற மாதிரி இருந்தா நீங்க பேசுறீங்கக்கா, புரிஞ்சுக்கிட்டேன். என்ன கீதா, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கலாமா? வீடு கீதா, நம்ம அப்படியா பழகணும்? சும்மா அதே இதையும் சொல்லிக்கிட்டு. 4 முடி. நான் ஒன்ன தேடிதான் சின்ன பொண்ணு வந்துகிட்டு இருக்கேன். வாங்கக்கா. என்னக்கா? முந்தா நேரத்து வர மூஞ்ச தூக்கிட்டு தெரிஞ்சா, இன்னைக்கு தானே வலிய கூப்பிட்டு பேசியா? என்னவா இருக்கும்? வேற என்னவா இருக்கும்? ஒன்னால ஏதாவது காரியம் நடக்க வேண்டியதா இருக்கும், அதனால பேசிக்கிட்டு போறா. இது கூடவா உனக்கு என்ன புரியல? கண்டிப்பாக்கா, கண்டிப்பா அப்படியாதான் இருக்கும். நாளை நீ எவ்வளையும் நம்புற மாதிரி கிடையாதுக்கா. இப்படியே எப்போ ஷார்ப்பா இரு, புரியுதா? சரிக்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.